Hi friends, நம்ம previous வீடியோட continue தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம about page செய்திருந்தோம், பட் அதை ரெஸ்பான்சிவாக நம்ம சேஞ்ச் பண்ணலை இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரோம். ஸோ நமக்கு எந்த ரெஸ்பான்சிவும் இங்கே காட்ட இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ரெஸ்பான்சிவ் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்கு வந்து ஸ்டைல்டு கம்போனண்ட்டில் எண்டுக்கு வந்துடுறேன். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், மீடியா query எழுத போகிறேன். ஸோ அட்மாக் கொடுத்துட்டு மீடியா இங்கே ஸ்க்ரீனில் இது கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன செய்யறோம், ஸ்க்ரீனில் சைஸை கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் என்ன செய்யும். ஸோ உங்களோட மீடியா குவாரி நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம சர்வீசஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இங்கே நாம் மீடியான்னு சொல்கிற பேரில் வந்துட்டு உங்களை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மீடியாவை நம்ம என்ன செய்யலாம், இங்கே இம்போர்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரியான கோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாட், இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்துக்கிட்டு எக்ஸல் சைஸுக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ கர்லி ப்ராக்கெட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு மீடியா குவாரிஸும் வந்து நம்ம எழுதிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எக்ஸல் கோடிங்கக்குரிய இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, பேஜ் கண்டெய்னர் இதுக்குள்ளே இருக்கிற பேஜ் கண்டெய்னர். ஸோ இங்கே வந்துட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இமேஜ் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற டாட் இமேஜ், இது என்னது பெரிய ட்ரீ மாதிரி போயிட்டுருக்கேன்னு சொன்னால் நம்ம மற்ற லைன்ஸும் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏனேண்டா இந்த வீல் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே, அதாவது பேஜ் கண்டெய்னருக்குள்ளே பேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இமேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குது என்று சொல்கிற வெயிலில் தான் நான் என்ன செய்திருக்கேன்டா, ஒன்றா மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதில் என்ன செய்கிறேன்டா, வித்தை வந்துக்கிட்டு 500 பிக்சல்ஸாக மாற்றி வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி செய்துக்குவோம். அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன், இமேஜ்ட பேக்ரவுண்ட் டிவ், இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதை வந்துட்டு வித் வந்துக்கிட்டு 500 pixel and height 500 pixel, ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே நான் என்ன செய்கிறேன், 500 சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கிறார், 550 இருக்கிறது 500க்கு சேஞ்ச் ஆகிட்டாரு. ஸோ எக்ஸல் சைஸுக்குரியதான் நம்ம என்ன செய்திருக்கோம், இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன செய்யணும், டெக்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டெக்ஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே போயிடணும். ஸோ சரியாக உங்களோட இமேஜ் கண்டெய்னரை கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கீழே டாட் டெக்ஸ்ட் கண்டெய்னர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே h1 டேக்ஸுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 80 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் மார்ஜின் பாட்டம் 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வித் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது பெருசாக இருக்குது. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டெக்ஸ்ட்டும் வந்துக்கிட்டு இங்கே சின்னதாக மாறுது. தென் ஃபைன். ஸோ அதே மாதிரி பேராகிராஃபையும் நம்ம என்ன செய்துக்கலாம், 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் கொடுத்த டெக்ஸ்ட் வந்துட்டு 20 பிக்சல்ஸ். ஸோ அப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை கொடுக்க வேண்டி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த மீடியா கூட எழுத போகிறோம். சரி, மீடியா குவாரியில் ஸ்க்ரீன்ஸுக்கு வந்துடுறேன்.
ஓப்பன் க்ளோஸ் கொடுத்தாச்சு. மீடியா டாட் எம்டி. சரிங்களா? ஸோ எம்டி சைஸுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டான சேம் கண்டென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறது. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சில சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். இங்கே என்ன செய்ய போகிறோம்டா, பேஜ் கண்டெய்னர் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அலைன் ஐட்டம் சென்டர் அண்ட் ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் கொடுக்கேன். அண்ட் கேப், இவங்களுக்கு இடையில் இருக்கிற கேப் வந்துட்டு 150 பிக்சல்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்லி கொடுக்கேன். மார்ஜின் டாப் வந்துக்கிட்டு 50 பிக்சல், மார்ஜின் லெஃப்ட் 0 பிக்சல். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்யுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், கீழே வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நாம் வேறு இமேஜ் சைஸை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இமேஜ் வந்துட்டு 400 கொடுத்துக்குவோம். அதே மாதிரி இவங்களையும் 400 கொடுத்துக்குவோம். பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், பட் இங்கே 500 காட்டினா கூட பட் அது 400க்கு தான் நமக்கு என்ன செய்யும், ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்பான்சிவான ஒரு டிசைன் வந்துட்டு நம்ம என்ன செய்துட்டோம், இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஹோமுக்கு போயிடுறேன்னு பாருங்கள். ஹோம்லையும் பர்ஃபெக்டான ஒரு டிசைனும், அதே மாதிரி அபவுட்டில் வந்தாலும் அதுலேயும் ஒரு பர்ஃபெக்டான டிசைன்ஸும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ரொம்ப கூட போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த நம்ம ஆல்ரெடி என்ன செய்திருந்தோம்டா, மார்ஜின் பாட்டம் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ சர்ச் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குன்னு. கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணிவிட்டு மார்ஜின் பாட்டம் 70 பிக்சல்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம். அதோண்டு ஓகே, டெக்ஸ்ட் கண்டெய்னருக்கு 50 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதை பேடிங்கை மாற்றுறேன். சாரி, நாட் தட். ஓகே, ஃபைன். அகைன் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, பட் அது ரீஃப்ரெஷ் ஆனதோட சரியாக போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் பர்ஃபெக்டான நமக்கு ஒரு டிசைன்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்துட்டு பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்ட்ஸை கிளிக் பண்ணதும் ப்ரொஜெக்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம செய்துக்கிறேன்னு சொல்லி. ஸோ ப்ரொஜெக்ட் பேஜுக்கு வந்துடுறோம். நம்ம ஆல்ரெடி வந்துக்கிட்டு என்ன செய்து வச்சுருக்கோம்னு சொன்னால், வெறுமனே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ப்ரொஜெக்டில் டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ நம்மளோட டிசைனை கொண்டு வர போகிறோம். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டைலுக்குள்ளே, நம்ம ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குள்ளே div call LG 12 டாட் பேஜ் கண்டெய்னர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹாரிசான்டல் 100ல் இருக்கணும். அதே மாதிரி ரோட ஸ்டைலில் இது இருக்கணும்னு சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது என்ன செய்ய போகிறேன்டா, உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்டை சரியாக சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு முதல் மை நேவிகேஷன் அந்த கம்போனண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு div டாட் பேஜ் கண்டென்ட் கண்டெய்னர், அவர் ஹைட் வந்துட்டு 100 கொடுத்தாச்சு. ஸோ இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு டைட்டில் ஒன்று தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டைட்டிலுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், பேஜ் ட்ரான்சிஷன்ஸ்ன்னு சொல்கிறேன். நம்மளோட அனிமேட் கம்போனண்ட்டை கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ரீசன் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி கொடுத்துறேன்.
எலிமெண்ட் வந்துக்கிட்டு h1 டேக்னு கொடுக்கேன். ஸோ நமக்கு h1 டேக்ட ஸ்டைல் நமக்கு அங்கே வேணும். அதோட கிளாஸ் நேம் வந்துட்டு நம்ம கொடுக்கோம் பேஜ் டைட்டில் சொல்லி கொடுத்துரும். நான் எந்த சிஎஸ்எஸும் எதுவுமே நம்ம இங்கே எழுதலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ரீசன் ப்ரொஜெக்ட் அந்த மாதிரி தான் அவுட்புட் பண்ணப்படும். ஸோ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1 by 1 கூட நீங்கள் கோட்ஸ் எழுதி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் போய் என்ன கோட்ஸ் எழுத போகிறேன்னா ஸ்டைல்ஸை நம்ம அப்ளை பண்ணி போகிறதா இருந்தால் இந்த பேஜ் கண்டெய்னரில் கிளாஸ் கால் பண்ணும்போது ஃபுல் ஸ்டாப் வச்சு கால் பண்ணுவோம். கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர், ஸோ நம்மளோட கலர் கோட் தான் 1F and 2.4 and 2B. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அபவுட் அதே மாதிரி ஹோம் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் டெக்ஸ்ட்டும் இங்கே இருக்குது. பட் அந்த கலருக்கு நமக்கு விளங்கலை. பட் நம்ம அதுக்குரிய கலர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தேவையான டெக்ஸ்ட்டுகளை நான் என்ன செய்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு நான் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கிட்ட வந்துக்கிட்டு ஸோ அதுக்குன்னு சொல்கிற ஒரு div ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். div dot project container. ஸோ இதுக்குள்ளே அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸும் வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகணுன்றதுக்காண்டி. சரிங்களா? ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம செய்திருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு 1 by 1 டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காண்டி நம்ம அனிமேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பேஜ் ட்ரான்சிஷன்ஸ் இதில் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னாண்டா செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் கிடையாது. ஸோ எலிமெண்ட் div கொடுத்தாச்சு. அண்ட் டியூரேஷன்ஸ். ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம மேலே இந்த டைட்டிலில் கொடுத்துருக்கும் போதோ டைட்டில் வந்துட்டு 0.5 வேலை செய்யும். நான் இங்கே என்ன செய்யறேன்னா இதை 1 கொடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி. அடுத்தது வந்துட்டு கிளாஸ் நேம் ப்ராஜெக்ட் ஐட்டம் கண்டெய்னர் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டை இல்லஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி img src. ஸோ இங்கேயும் நான் என்ன செய்கிறேன்டா இப்போ எனக்கு அதுக்காண்டி சொல்கிற ஒரு இமேஜ் நான் கொண்டு வரல. அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்டா பிளேஸ் ஹோல்டர் ஒரு இமேஜை கொண்டு வரேன். நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஹோம் பேஜில் எப்படி ஒரு இமேஜ் கொண்டு வந்து போடுறதுங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ பார்க்கலைன்னு சொன்னால் அந்த வீடியோ ஒரு தரம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே இமேஜ் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க நான் டைப் பண்ணுற இதே URL டைப் பண்ணால் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். https:/placehold.co/ பண்ணிவிட்டு 350 by 300 இட்ஸ் a செல்ஃப் க்ளோசிங் டேக் அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸுக்குன்னு சொல்கிறேன் ஒரு div ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் டீட்டெயில். ஸோ இங்கே ஒரு h3 டேக். ஓகேங்களா? ஸோ ஒரு பேர் ஒன்று கொடுத்துக்கலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் ட்ராக்கர்னு சொல்கிற ஒரு ரெண்டும் பேராகிராஃபுக்குள்ளே ஒரு அதை பற்றியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் ஆல்ரெடி அவ்வளோத்தையும் டைப் பண்ணாமல் நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஈஸினஸுக்காக வேண்டி நீங்கள் பார்த்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை புஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஒரு ஸ்பேன் டேக் ஒன்று கொடுத்துட்டு இங்கே போல்டுக்குள்ளே இயர். இப்போ என்ன செய்கிறேன் அதுக்கிட்ட இயர் 2024. ஓகேங்களா? 2050 whatever நீங்கள் எந்த இயரில் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்டை டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணதும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் எல்லாமே எப்படி டிஸ்பிளே ஆகும். மேலே ரீசன் ப்ராஜெக்ட் என்று கொடுத்தது எல்லாமே இருக்கும்.
பட் உங்களுக்குரிய அவுட்புட் எதுவுமே இப்போ டிஸ்பிளே ஆகாது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்டா, இந்த டெக்ஸ்ட்டை வந்துக்கிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அதை அலைன் பண்ணிக்கும். பட் எனிஹவ் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஏனெண்டா நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிவிட்டு வரணுமான்றதுக்காண்டி. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரொஜெக்டரை டீட்டெயிலாக அழிச்சு விட்டுட்டு, ஸோ அட் த சேம் டைம் ப்ரொஜெக்ட் டீட்டெயில் அழிக்கிட்டால் இதை நான் என்ன செய்கிறேன் 1.5 மாத்திரம். அதாவது மற்ற ப்ரொஜெக்ட் டிஸ்பிளே ஆகி அதுக்கப்புறம் இல்லை நம்ம 2 கொடுத்துக்கும், கொஞ்சம் இன்னும் டிலே ஆகி டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை அழிச்சு விட்டுட்டு அடுத்த ப்ரொஜெக்டரை பேர் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கொடுக்குறேன். இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் நான் என்ன செய்கிறேன், கொண்டு வந்து போட்டு வரேன், பேராகிராஃபை மாற்றி வரேன். ஸோ இங்கே நான் அதை என்ன செய்கிறேன்டா 2023 சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது அடுத்த ப்ராஜெக்ட். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், எக்ஸாக்டாக அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த ஸ்பேசஸ் விட்டுட்டு இதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இவரை 3 மாற்றுறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டை பேரையும் நம்ம கொடுத்துக்கலாம், ஒரு பிளாக் ரைட்டிங் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். வெப் அப்ளிகேஷன். ஸோ அது ரிலேட்டடான டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே ஃபைன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இயர் வந்துட்டு கொடுக்கலாம், 22 வந்து கொடுக்க. ஓகேங்களா. ஸோ நான் என்ன செய்கிறேன், நியூவஸ்ட் ஓல்டஸ்ட் ஆர்டரில் கொடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆர்டரில் கொடுக்க போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து திருப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இவரை 4 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்டரை நேமை வந்துக்கிட்டு நம்ம கொடுப்போம் AI chatbot for customer support. For customer support. ஸோ அது ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்து போட்டுக்கலாம். அண்ட் அந்த இயரை 21 சொல்லி மாற்றுறேன். இப்போ இயர் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்ச மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணதும் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட டெக்ஸ்ட்டுமே இங்கே இருப்பாங்க. பட் நம்ம இங்கே இன்னும் எதுவுமே CSS நம்ம எழுதவே இல்லை. இனிதான் நம்ம CSS எழுதி அதை ரெஸ்பான்சிவாக நம்ம மாற்ற வேண்டி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். இது அவ்வளோத்தையும் செய்துட்டு அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்ததும் அதில் இதுக்குரிய CSS நான் போட்டிருப்பேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் ஈஸியாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.